மழைக்காலங்களில் மல்பரி தோட்டத்தில் முன் எச்சரிக்கை நடவடிக்கைகள். மழைக்காலங்களில் மழைநீரை சேகரிக்க திறந்தவெளி கிணறு அல்லது ஆழ்துளை கிணற்றிற்கு நீர் செறிவூட்டும் அமைப்பில் 100 அடி தொலைவில் பண்ணை குட்டை அமைக்க வேண்டும். இதனால் நிலத்தடி நீர்மட்டம் உயரும். பசுந்தாள் உர விதைகளை மல்பரி தோட்டத்தில் ஊடுபயிராக விதைத்து நன்றாக வளர்ந்த பின்னர் பூ பூக்கும் முன்னர் நிலத்தில் மடித்து உழுது மக்கச் செய்தல் வேண்டும். இதனால் மண்ணின் தழைச்சத்து மேம்படும். மழைக்காலத்தில் மல்பரி தோட்டத்தில் நீர் தேங்கி நிற்காதவாறு செல்ல நல்ல வடிகால் வசதி செய்தல் வேண்டும். மல்பரி தோட்டத்தில் தண்ணீர் தேங்குவதால் மல்பரி செடிகளுக்கு வேர் அழுகல் நோய் ஏற்படும். வேர் அழுகல் நோய் ஏற்பட்டால் ஒரு செடிக்கு 2 கிராம் வீதம் சேதக் அல்லது ரக்ஷா அல்லது டைத்தேனியம் 45 அல்லது பெவிஸ்டின் பயன்படுத்தலாம். மழை காலங்களில் செடிகள் பூஞ்சை காளான்களால் தாக்க வாய்ப்பு உள்ளது. இது இலைகளுக்கு அடியில் வெள்ளை நிறத்தில் அல்லது கரும் பச்சை நிறத்தில் படிந்து காணப்படும். இதனை தவிர்க்க கார்பன் டைசைம் 2 கிராம் அல்லது பெவிஸ்டின் 2 மில்லி வீதத்தில் பயன்படுத்தி கட்டுப்படுத்தலாம். மல்பரி நாற்றங்கால் அமைத்து நாற்றுகள் உற்பத்தி செய்து பலனடையலாம். களைகள் முளைக்க ஏற்ற சூழ்நிலை என்பதால் அவ்வப்போது தோட்டத்தை சுத்தப்படுத்தி களைகள் இல்லாமல் பராமரிப்பது அவசியம். மல்பரி விரிவாக்கத்திற்கும் புது நடவுக்கும் மிகவும் சாதகமான பருவ காலம். பருவத்தே பயிர் செய்து பலன்கள் பல அடையலாம்.